ஹலோ வியூவர்ஸ். கால்பந்து விளையாட்டு வீரர்கள்ல உலகிலேயே முதன்முறையாக அதிகபட்ச ஊதியமாக $1 பில்லியன் வாங்கியவர். எத்தனையோ கால்பந்து விளையாட்டு வீரர்கள் இருக்க, கூகுள் தேடல்ல அதிக அளவில் தேடும் பெயராக தொடர்ந்து முதலிடத்துல இருப்பவர் இவர்தான். 2015 நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக 5 மில்லியன் பவுண்டுகளை கொடுத்து உலகிலேயே தொண்டுலத்தோட அதிக நன்கொடை வழங்கும் விளையாட்டு வீரர் போன்ற பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஸோ இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம ஹவிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியா 1985 பிப்ரவரி மாதம் 5 போர்ச்சுகலில் இருக்கக்கூடிய சாவோ பெட்ரோ அப்படிங்கிற சிறு நகரில் பிறந்திருக்காரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஆனால் அவர் வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்டோ ஆண்டனியோ அப்படிங்கிற பகுதியில். வீட்டில் கடைக்குட்டி ரொனால்டோ. அவருக்கு 2 அக்காக்களும் ஒரு அண்ணனும் இருந்திருக்காங்க. அம்மா சமையல் வேலை பார்த்தாங்களாம், அப்பா முனிசிபாலிட்டியில் தோட்டக்காரராக இருந்திருக்காரு. அதோடு ரொனால்டோவின் அப்பா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்திருக்காரு. சொல்லணுமா, வீட்டில் வறுமை தாண்டவமாடி இருக்கு. ரொனால்டோ அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு தோணுச்சான், இந்த குழந்தை இப்போ அவசியம்தானா, வீட்டில் இப்போவே சாப்பாடு பத்தலை, இந்த குழந்தை வேணுமா அப்படின்னு ரொம்பவே யோசனையாக இருந்தாங்களாம். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர், கருவை கலைக்க முடியாது, அது உயிருக்கே ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சரி, 3ஓட 4ஆவதா ஒன்று இருந்துட்டு போகட்டுமே அப்படிங்கிற எண்ணத்துல தான் கருவை கலைக்காம விட்டுருக்குறாங்க அந்த தாய். குட்டியூண்டு அறை. இரவு பொழுதுல அதற்குள்ள ரொனால்டோ, அண்ணன் ஹியூகோ, அக்காக்கள் காஷியா, எல்மா 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டே தான் படுத்து கிடப்பாங்களாம். புரண்டு படுக்க கூட இடம் இருக்காதான். இஷ்டத்துக்கு கால் கையை கூட நீட்டி படுக்க முடியாதான். ரொனால்டோ ஒரு ஃபுட்பால் பைத்தியம். ஒரு கால்பந்து வாங்க கூட காசு இருக்காதான் அந்த சமயத்துல. ஆனா ரோட்டில் இறங்கினாலே கால் தானா பந்தை உதைப்பதற்கு நீண்டுடுமா. வாட்டர் பாட்டில், கந்தை துணின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உதைப்பதற்கு தோதா எது கிடைச்சாலும் விட மாட்டாராம் ரொனால்டோ. தெருவில் உதைச்சு உதைச்சு உருட்டிக்கிட்டே போவாராம். சக பையன்களும் தெருக்காரர்களும் கேலி செஞ்சாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டாராம். அதன் பின் பார்த்தீங்கன்னா 11 வயசுல இருந்தே சின்ன சின்ன கால்பந்து விளையாட்டுகள்ல பங்கெடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு ரொனால்டோ. கால்பந்து மைதானத்துல துள்ளி துள்ளி ஓடும் கால்கள், பந்தை லாவகமாக விரட்டும் திறமை, குறிப்பார்த்து பந்தை கோல் போஸ்டில் அடிக்கும் சாமர்த்தியம், இது எல்லாத்தையுமே பார்த்த மக்கள் ஆச்சரியமா பார்க்குறாங்க இந்த பையன் யாரு அப்படின்னு. விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, யாருடா இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் மேலே கேள்விகள் தொடருது. அவரை ரொனால்டோவுக்கு 12 வயது. போர்ச்சுகலில் இருக்கும் ஸ்போர்ட்டிங் சிபி அப்படிங்கிற கிளப் 3 நாட்கள் தங்களுடைய அணிக்காக விளையாட அவரோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அதற்காக அவருக்கு கிடைத்த ஊதிய தொகை 1500 பவுண்டுகள். ஒரு பக்கம் கால்பந்து விளையாட்டு வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கமும் அவருக்கு பள்ளி வாழ்க்கை கசந்து நரகமாக தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. அவரால் படிப்புல கவனம் செலுத்தவே முடியலையாம். அப்போ 6வது கிரேடு தான் படிச்சுட்டு இருந்திருக்காரு. பள்ளியில ஒரு பிரச்சனை. ஆசிரியர் மரியாதை குறைவாக ரொனால்டோவை பேச அவரால் அதை தாங்கிக்கவே முடியாம உட்கார்ந்திருந்த நாற்காலியை தூக்கி ஆசிரியரை நோக்கி வீசி எறிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, பள்ளியிலிருந்து வெளியேற்றிட்டாங்க இவரை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ரொனால்டோ கிட்ட அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, என்னடா இப்படி பண்ற, ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ரொனால்டோ சொல்லியிருக்காரு, இல்ல என்னால படிக்க முடியலம்மா, முழு நேரமும் ஃபுட்பால்ல தான் கவனம் செலுத்த போறேன். என்னால் ஃபுட்பால்ல பெரிய ஆளா வர முடியும், படிச்சு சம்பாதிக்கிறத விட அதிகமா நான் இதுல சம்பாதிப்பேன், என்ன நம்புங்க அப்படின்னு அம்மாவுக்கு நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதற்கப்புறம் என்ன, முழு நேரம் கால்பந்து தான். ரொனால்டோவுக்கு 15 வயது. அப்பதான் அந்த இடி மாதிரியான செய்தி வந்து சேர்ந்திருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை, இதயத்துல லேசா வலி அப்படின்னு போனவங்களை பரிசோதிச்ச மருத்துவர்கள், இதெல்லாம் 1000ல் ஒருத்தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வகையான இதய கோளாறுங்க, இதற்கு பெயர் டாச்சிகார்டியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மனிதருக்கு சாதாரணமாக இருக்கும் இதய துடிப்பை விட அதிகமாக இருக்கும். ரொனால்டோவுக்கு அப்ப இருந்தது 2 வாய்ப்புகள் தான். ஒன்று, ஓடாம ஆடாம இருக்கணும், அதற்கு ஃபுட்பாலை மூட்டை கட்டிட்டு வேற வேலையை பார்க்கணும். அதற்கடுத்து 2வது பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டு மீண்டெழ முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அது ரொம்பவே ஆபத்தான அறுவை சிகிச்சை. அன்றைக்கு இருந்த சூழல்ல அந்த ஆப்ரேஷனை செஞ்சுக்கிட்டு உயிர் பிழைப்பது கூட ரொம்ப கடினமான விஷயம். அந்த சூழல்ல கூட 2வது வாய்ப்பை தான் கையில் எடுத்தாரு ரொனால்டோ. அம்மா எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க, பயப்படாதீங்கம்மா, எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் மறுபடியும் ஃபுட்பால் விளையாடுவேன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொன்னாராம் ரொனால்டோ. ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு. சில நாட்கள்லயே தனக்கு பிரியமான கால்பந்தை விரட்டிக்கிட்டு மைதானத்தில் இறங்கிட்டாராம் ரொனால்டோ. ஏழ்மை, தடைகள், முழுமையான கல்வி இல்லை, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் ரொனால்டோ எப்படி இவ்வளவு பெரிய வெற்றியை அடைஞ்சாரு அப்படின்னு இன்னைக்கும் பல பேரும் ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க அவரை. கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு சரித்திரம். அவருடைய திறமை மேல அவருக்கு இருந்த அபாரமான நம்பிக்கை, கால்பந்து விளையாட்டின் மேல் அவருக்கு இருந்த தீராத காதல். ரொனால்டோ ஒரு பேட்டியில என்ன சொன்னார் தெரியுமா, கால்பந்து இல்லைன்னா என் வாழ்க்கைக்கே மதிப்பில்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே கைஸ், கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவரை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு இவரை பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம ஹவிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.